ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, HVAC-ல என்ன மாதிரியான என்ட்ரி கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கான ஆன்சர்ஸ் என்ன அப்படின்றது அந்த வீடியோ ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே இது ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா 3 வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து 4வது வீடியோ, ஓகேங்களா? சோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா என்னென்ன டாபிக் நம்ம கவர் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, க்ளோஸ் லூப் வாட்டர் சிஸ்டம் என்ன, ஓப்பன் லூப் வாட்டர் சிஸ்டம் என்ன, HVAC-ல அப்படின்றத பார்க்க போறோம். அதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வாட் ஆர் தி கீ இஷ்யூஸ் தட் அஃபெக்ட் தி சில்லர் ஆபரேஷன் டியூ டு ஓப்பன் லூப் வாட்டர் சிஸ்டம். இந்த ஓப்பன் லூப் வாட்டர் சிஸ்டத்தால என்னென்ன பிரச்சனைகள் வரும் சில்லர் ஆபரேஷனுக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், ஸ்கேல் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம், கரோஷன் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம், மைக்ரோபயாலஜிக்கல் கண்டாமினேஷன் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அப்புறம் சில்லரோட வாட்டர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன அப்படின்றது முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்டர்வியூல அது கண்டிப்பா கேட்பாங்க. அப்புறம் வை we need to have chemical treatment for chiller water. சில்லர் வாட்டர்ல கண்டிப்பா கெமிக்கல் ட்ரீட் பண்ணணும். அது எதுக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் which compression chillers are best and economically energy efficient அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எந்த கம்ப்ரஷன் சில்லர் வந்து ரொம்ப பெஸ்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் what is the difference between a single stage and multi stage compressor. அப்புறம் கூலிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் டேட்டா சென்டர், ஒரு டேட்டா சென்டர்ல என்ன மாதிரி ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணணும், கூலிங் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஒரு ஹீட் அவுட்புட்டை, அதாவது ஹீட் அவுட்புட்டை எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஹீட் ரிகவரினா என்ன, அது எப்படி ஒர்க் பண்ணுது, அது என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வாட் ஆர் தி ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் இன்டோர் ஏர் குவாலிட்டி, ஒரு இன்டோர் ஏர் குவாலிட்டினா எப்படி இருக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வை சூசிங் ஏ கரெக்ட் சைஸ் ஏர் கண்டிஷனிங் ஃபார் ஏ ரூம் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு ஏர் கண்டிஷனிங் வந்து ஒரு ரூமுக்கு சூஸ் பண்றீங்கன்னா கரெக்டான சைஸஸ் சூஸ் பண்ணணும் இல்லையா, அது ஏன் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஏர் சேஞ்ச் ரேட்னு ஒண்ணு இருக்கு, ஓகேங்களா, ஒரு ரூமுக்கும் அதை வந்து தெரிஞ்சுக்கலாம். அது என்ன அர்த்தம், அப்படி அது எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லாவே பார்க்க போறோம், ஓகேங்களா? சோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து HVAC இன்ஜினியர்ஸ், HVAC சூப்பர்வைசர், ஒரு ஃபெசிலிட்டி இன்ஜினியர்ஸ், மல்டி ஸ்கில்டு டெக்னீஷியன், இப்படி எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால கண்டினியூஸா தொடர்ந்து பார்த்துன்னு இருங்க என்னோட வீடியோஸை, ஓகேங்களா? சோ ஏற்கனவே வந்து இந்த ரிலேட்டடா வந்து 3 பார்ட் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுங்க, ஓகே? சோ அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க போது வாட் இஸ் க்ளோஸ் லூப் அண்ட் ஓப்பன் லூப் வாட்டர் சிஸ்டம் இன் HVAC அண்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் க்ளோஸ் லூப் சிஸ்டம், ஓகேங்களா? க்ளோஸ் லூப்னா என்ன HVAC சிஸ்டத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டயக்ராம் பாருங்க, உங்களுக்கு ஓப்பன் லூப் இருக்கு, க்ளோஸ் லூப் இருக்கு. ஃபர்ஸ்ட் க்ளோஸ் லூப் பார்க்கலாம். க்ளோஸ் லூப்ல பாத்தீங்கன்னா சில் வாட்டர் சர்க்குலேஷன் எப்படி நடக்குது, எவாபரேட்டர்ல இருந்து சில் வாட்டர் கூல் ஆகி அங்கதான் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது, ஓகேங்களா? ஹாட் வாட்டர் வந்து கூல் ஆகி உங்களுக்கு டைரக்டா வந்து AHFC-க்கு ஃபீட் ஆகி திரும்ப ரிட்டர்ன் சில் வாட்டர் பம்ப் மூலமா எவாபரேட்டருக்கு வருது. சோ ஒரு க்ளோஸ் லூப்பா இருக்கு, எங்கேயுமே ஓப்பன் லூப் கிடையாது, ஓகேங்களா? சோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து என்வரன்மெண்ட், அதாவது எக்ஸ்டர்னல் என்வரன்மெண்ட்ல உங்களுக்கு கான்டாக்டே இருக்காது, எங்கேயுமே ஓப்பனா வந்து ஏரோட கான்டாக்ட் இருக்காது சில் வாட்டருக்கு. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல உங்க இனிஷியலா வந்து கமிஷன் பண்ணும்போது நல்ல குவாலிட்டியான வாட்டர் நீங்க சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ், அதுக்கப்புறம் திருப்பி அடிஷனலா நீங்க வாட்டர் ஆட் பண்ண வேண்டிய அவசியமே வராது. அன்டில் அதர்வைஸ் ஏதாவது பிரேக் டவுன் ஆகி பைப் லைன் லீக் ஆகி ஏதாவது வேற ஏதாவது பிரச்சனை வந்து வாட்டர் வந்து லெவல் குறைஞ்சால் ஒழிய உங்களுக்கு வந்து திருப்பி ஆட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது இல்லாம நீங்க எவ்ரி குவார்டர்லி வந்து நீங்க வந்து வாட்டரோட குவாலிட்டி வந்து கண்டிப்பா வந்து நீங்க வந்து லேப் டெஸ்ட் பண்ணி செக் பண்ணினே இருக்க வேண்டியது, அந்த கரெக்டா அந்த லெவல் மெயின்டைன் ஆகுதா, என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்கோ அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் ஆகுதான்றதை மட்டும் நீங்க பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ இயர்லி ஒன்ஸ் ஆனுவல் ஷட் டவுன் எடுக்கும்போது மட்டும் இந்த மாதிரி வேற ஏதாவது பிரச்சனை இருந்தால் ப்ளோ டவுன் கொடுத்து அப்ப ஆட் பண்ண வேண்டியிருக்கும் வாட்டர். அதுக்கு நடுவுல வந்து நீங்க வாட்டர் ஆட் பண்ண வேண்டிய அவசியமே வராது இந்த க்ளோஸ் லூப் வாட்டர் சிஸ்டத்துல, ஓகேங்களா? இந்த க்ளோஸ்ட் லூப் வாட்டர் சிஸ்டத்துல என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்றது பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா does not have problems of scale formation as there is no evaporation from the system. சோ இதுல வந்து ஓப்பன் என்வரன்மெண்ட்ல இல்லாததால எவாபரேஷனே வராது இந்த சிஸ்டத்துல. சோ எவாபரேஷன் ஆகத்தால வாட்டர் லெவல் குறைய போதுல அதே நேரத்துல உங்களுக்கு ஸ்கேல் ஃபார்மேஷனே வராது. அதான் ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ். க்ளோஸ் லூப் சிஸ்டத்துல வந்து ஸ்கேல் ஃபார்மேஷன் வராது, அதான் ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோபயாலஜிக்கல் கண்டாமினேட்ஸ் வந்து இதுல வந்து பிரிவென்ட் பண்ணுது. ஏன்னா இது வந்து ஏரோட கான்டாக்டே ஆகாது இந்த வாட்டர். சோ ஆகாதும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மைக்ரோபயாலஜிக்கல் நுண்ணுயிர்களோட பிரச்சனைகள் அது மூலமா வந்து மைக்ரோபயாலஜி கண்டாமினேஷன் வந்து சிஸ்டத்துல ஆகாது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? மூணாவது பாத்தீங்கன்னா கரோஷன், ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த கரோஷன் ஆஃப் சிஸ்டம் பைப் இன்டர்னல் சர்ஃபேஸ் இஸ் ரெடியூஸ்ட் டியூ டு தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இன் தி சிஸ்டம். கரோஷன் எப்போ வரும், காத்தோட எப்போ வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதோ வாட்டர், அப்பதான் வந்து உங்களுக்கு கரோஷனே ஃபார்ம் ஆகும். சோ அந்த கரோஷன் இங்க அவாய்ட் ஆயிடுது. சோ இதுதான் 3 பெனிஃபிட் க்ளோஸ் லூப் வாட்டர் சிஸ்டத்துல. கேட்டா நீங்க பதில் சொல்லிடலாம், ஓகே? அடுத்தது பாத்தீங்கன்னா ஓப்பன் லூப் வாட்டர் சிஸ்டத்தை நம்ம பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் கூல்டு சில்லர்ல தான் இருக்கும், ஏர் கூல்டு சில்லர்ல இந்த ஓப்பன் லூப் வாட்டர் சிஸ்டம் கிடையாது. இந்த டயக்ராம் பாருங்க, உங்களுக்கு கிளியராவே புரியும். அந்த கிரீன் கலர் டயக்ராம் பாருங்க, அதுல வாட்டர் சர்க்குலேஷன் வந்து ஆரோ மார்க்ல நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம்.
கண்டென்சர்ல இருந்து போற அந்த வாட்டர், அதாவது ஹீட் ஆன வாட்டர், கண்டென்சர்ல வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ரெஃப்ரிஜரன்ட் கேஸ்ல இருந்து ஹீட்டை எடுத்துக்கின்னு வாட்டர் என்ன ஆகுது, கூலிங் டவர் ஃபீட் ஆகும். கூலிங் டவர்ல வந்து மேல இருந்து இன்லெட், கீழே வந்து பாட்டம் வந்து டெலிவரி. ஓகேங்களா? சோ மேல வந்து கீழே டிராப் ஆகும்போது ஏரோட கான்டாக்ட் ஆகி, அதுக்கேற்ற மாதிரி டிசைன் இருக்கும், ஏரோட கான்டாக்ட் ஆகி வாட்டர் வந்து கூல் ஆகும். கூல் ஆகி திரும்ப கண்டென்சர் வாட்டர் பம்ப் மூலமா உங்களுக்கு கண்டென்சர் ஃபீட் ஆகுது. இதுதான் வந்து க்ளோஸ்ட் லூப், அதாவது இதுதான் ஒரு லூப், சர்க்குலேஷன், வாட்டர் சர்க்குலேஷனோட லூப். ஓகேங்களா? ஆனா இங்க வந்து கூலிங் டவர்ல ஓப்பன்ல இருக்கிறதால இது வந்து ஓப்பன் லூப் வாட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். ஏர் கூல்ல வந்து இது கிடையாது. கண்டென்சர்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டென்சர் ஃபேன் வச்சிருப்பாங்க, அது மூலியமா கூல் பண்றதால அது வந்து க்ளோஸ் லூப்ல இருக்கும். சோ வெறும் வாட்டர் கூல் சில்லர்ல தான் இது மாதிரி ஓப்பன் லூப் சிஸ்டம் இருக்கும், ஏன்னா கூலிங் டவர் இருக்கிறதால. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. ஓகே, எப்போ வந்து வாட்டர் வந்து எக்ஸ்டர்னல் ஏரோட கான்டாக்ட் ஆகுதோ அப்பவே வந்து அடிஷனலா நம்ம வந்து சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால கண்டிப்பா வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும், குவாலிட்டி செக் பண்ணிக்கினே இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் வந்து அடிஷனலா நம்மளுக்கு சேலஞ்ச். அடுத்ததா இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க, வாட் ஆர் தி கீ இஷ்யூஸ் தட் அஃபெக்ட் தி சில்லர் ஆபரேஷன் டியூ டு ஓப்பன் லூப் வாட்டர் சிஸ்டம்? இந்த சில்லர்ல ஓப்பன் லூப் வாட்டர் சிஸ்டத்தால சில்லர் ஆபரேஷன் அஃபெக்ட் ஆகிற அளவுக்கு என்னன்னா கீ இஷ்யூஸ் வந்து இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. சோ அப்போ வந்து நீங்க ஈஸியா சொல்லலாம் 3 முக்கியமான பாயிண்ட். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ஸ் ஆஃப் டிசால்வ் சாலிட்ஸ். டிசால்வ் சாலிட்ஸ் இருக்கிறதால அது வந்து அதனால தான் வந்து ஸ்கேல் ஃபார்மேஷனே உருவாகுது அப்படின்றத நீங்க சொல்லலாம். இது வந்து மெயின். ரெண்டாவது கரோஷன், மூணாவது மைக்ரோ பயாலஜிக்கல் கண்டாமினேஷன். ஸோ இந்த 3 விஷயத்தால் தான் சில்லர் ஆபரேஷனை பாதிக்கும் இந்த ஓப்பன் லூப் வாட்டர் சிஸ்டத்துல அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். இதை தான் நீங்க ஆன்சரா சொல்லலாம். ஓகே, அடுத்த கேள்வி என்னன்னா, ஹவு டு கண்ட்ரோல் ஸ்கேல் ஃபார்மேஷன்? இந்த ஸ்கேல் ஃபார்மேஷன் எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியா பண்ண முடியும் கண்ட்ரோல் பண்றது. எப்படின்னா டிடிஎஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி டோட்டல் டிசால்வ் சால்வன்ஸ் தான் டிடிஎஸ். அதை வந்து எவ்ரி ஷிஃப்ட் வந்து மெஷர் பண்ணினே இருக்க வேண்டியது தான். டிடிஎஸ் செக் பண்ணிக்கினே இருக்கலாம். டிடிஎஸ் வந்து எப்போ ஓஇஎமோட ரெக்கமெண்டேஷன் இல்லைன்னா வந்து மேனுஃபேக்சரோட ரெக்கமெண்டேஷன் இவ்வளவு டிடிஎஸ் மேல போனா போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த டிடிஎஸ் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க ப்ளோ டவுன் கொடுத்துடலாம். ஓகேங்களா? சோ இப்படி ப்ளோ டவுன் கொடுக்கறது மூலியமா நீங்க ஸ்கேல் ஃபார்மேஷன் வந்து குறைக்க முடியும். ஓகே, இதுதான் ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கேள்வி என்னன்னா, ஹவு டு கண்ட்ரோல் கரோஷன்? கரோஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து காமனா வந்து ஒரு இன்ஹிபிட்டர்ஸ் சொல்லுவாங்க, அது வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா சில் வாட்டர் லைன்ல வந்து இன்ஜெக்ட் பண்ணாவே போதும். அதுல வந்து காமனா யூஸ் பண்றது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆனோடிக் கரோஷன் இன்ஹிபிட்டர்ஸ், கேத்தோடிக் கரோஷன் இன்ஹிபிட்டர்ஸ், அப்புறம் ஸ்டெபிலைஸ்ட் பாஸ்பேட் கரோஷன் இன்ஹிபிட்டர்ஸ் யூஸ் பண்றாங்க கரோஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு. ஓகேங்களா? அடுத்ததா ஹவு டு கண்ட்ரோல் மைக்ரோபயாலஜிக்கல் கண்டாமினேஷன் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அதுக்கான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் கேன் பி கண்ட்ரோல் பை கெமிக்கல் ட்ரீட்மெண்ட். அதுவும் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலியமா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ மைக்ரோபயாலஜிக்கல்னா என்ன? ஆல்கே growth ஆயிருக்கும், அந்த பாச புடிச்சலாம் இருக்கும், பாக்டீரியா இருக்கும், அப்புறம் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். இதெல்லாம் வந்து ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படின்னா பயாலஜிக்கலி டாக்ஸிக் கெமிக்கல்னு ஒண்ணு இருக்கு, அந்த டாக்ஸிக் கெமிக்கல் மூலமா வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுல வந்து 2 டைப் ஆஃப் பயோசைட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஓகே, 2 டைப் ஆஃப் பயோசைட்ஸ் வந்து இதுக்கு யூஸ் பண்றாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடைசிங் பயோசைட்ஸ், இன்னொன்னு நான் ஆக்சிடைசிங் பயோசைட்ஸ். ஓகேங்களா? சோ இந்த டிஃபரன்ஸ் என்ன, இந்த ஆக்சிடைசிங்க்கும் நான் ஆக்சிடைஸ் பயோசைட்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சிடைசிங் பயோசைட்ஸ் பாத்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கனைசம் வந்து அட்டாக் பண்ணும். எப்படி ஆக்சிடைசேஷன் மூலமா வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். நான் ஆக்சிடைசிங் பயோசைட்ஸ் பாத்தீங்கன்னா நார்மலா எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியில லெஜினான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த மெயின்டெனன்ஸ்ல இருக்கவங்க நல்லா தெரியும், லெஜினா கண்ட்ரோல் பண்றதுக்கு தான். ஓகேங்களா? ஆக மொத்தம் இது வந்து உங்களுக்கு வந்து மைக்ரோபயாலஜி கண்டாமினேஷன் கண்ட்ரோல் பண்றதுக்கு கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலமா பண்ண முடியும்ன்றது நீங்க சொன்னா போதும். அது என்னென்ன யூஸ் பண்றான்னு கேட்டாங்கன்னா, இந்த ஆக்சிடைசிங் நான் ஆக்சிடைசிங் பயோசைட்ஸ் யூஸ் பண்ணா அது பண்ண முடியும் அப்படின்றத நீங்க சொன்னாவே போதும். ஓகேங்களா? அடுத்தது முக்கியமான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, வாட் ஆர் தி சில்லர் வாட்டர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்? சில்லர் வாட்டர் வந்து எப்பப்ப செக் பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க இன்டர்வியூல. குவார்டர்லி ஒன்ஸ், சில இடத்துல மந்த்லி ஒன்ஸ் கூட செக் பண்றாங்க. பட் நம்ம குவார்டர்லி ஒன்ஸ் செக் பண்ணாவே போதும். ஓகேங்களா? அதுல என்னென்ன எந்தெந்த வாட்டர் செக் பண்ணுவீங்க, எந்த இடத்துல சாம்பிள் எடுப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில் வாட்டர் சர்க்குலேஷன்ல இருக்கிற போது அந்த சர்க்குலேஷன் வாட்டர் வந்து சாம்பிள் எடுக்கலாம். இன்னொன்னு கண்டென்சர் வாட்டர் வந்து சர்க்குலேட்டிங் வாட்டரும் அப்புறம் மேக்கப் பண்றோம் இல்லையா, அந்த வாட்டரும் வந்து சாம்பிள் எடுத்து 3 வாட்டர் சாம்பிள் எடுத்து நீங்க டெஸ்ட்டுக்கு அனுப்பலாம் லேபுக்கு. ஓகேங்களா? சோ அதனுடைய என்னென்ன பேராமீட்டர்ஸ் செக் பண்ணுவீங்க, என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல தெரியணும். அதுக்குதான் இந்த டேபர் காலம். பிஹெச்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், சில் வாட்டர் சர்க்குலேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 6.5 to 8 இருக்கலாம். கண்டென்சர் வாட்டர்ல பாத்தீங்கன்னா சர்க்குலேஷன்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் 6.5 to 8 இருக்கலாம். மேக்கப் வாட்டர்லும் அதே மாதிரி அந்த ரேஞ்ச் தான், 6.5 to 8 பிஹெச். அப்புறம் டிடிஎஸ் அதாவது டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸ் பாத்தீங்கன்னா லெஸ் தென் 200 இருக்கணும் சில் வாட்டர் சர்க்குலேஷன்ல. கண்டென்சர் பாத்தீங்கன்னா லெஸ் தென் 600 இருக்கணும் சர்க்குலேஷன்ல இருக்கு. மேக்கப்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா லெஸ் தென் 150 இருக்கணும். அதே மாதிரி ஆல்கலினிட்டி வந்து லெஸ் தென் 100. ஓகேங்களா? அதான் ரொம்ப முக்கியம். குளோரைடும் அதே மாதிரி லெஸ் தென் 100. சர்க்குலேஷன்ல இருக்கிறது வந்து லெஸ் தென் 200 இருந்தா போதும் கண்டென்சர் வாட்டர்ல.
மேக்கப்ல வந்து லெஸ் than 50 இருக்கணும். அப்புறம் சல்ஃபைட்லாம் அந்த அளவுக்கு முக்கியம் இல்லைன்னு வச்சுங்களேன். அப்புறம் ஹார்ட்னஸ் முக்கியமா இருந்து ஹார்ட்னஸ் டோட்டல் ஹார்ட்னஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில் வாட்டர் சர்க்கிள் லெஸ் than 100 இருந்தா தான் நல்லது. இதெல்லாம் வந்து ஆப்டிமல், அதாவது பெஸ்டான குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் எவ்வளவு இருக்கணும்ன்றது தான். ஓகே, இதுக்குள்ள எல்லாரும் மெயின்டைன் பண்றாங்களான்னா அது தெரியாது. நிறைய இடத்துல மெயின்டைன் பண்றது கிடையாது. கொஞ்சம் அபோவ் ரேஞ்சு கூட இருக்கும். ஓஎம் என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்களோ, இந்த சில் வாட்டர் மேனுஃபேக்சர் என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்களோ அதை பார்த்து கூட நம்ம வந்து ஃபாலோ பண்ணா கூட போதும். ஓகேங்களா? ஸோ இந்த டோட்டல் ஆர்டினன்ஸ் சொல்லும் போது சில் வாட்டர் சர்க்குலேஷன் லெஸ் than 100, கண்டென்சர் வாட்டர்ல பாத்தீங்கன்னா லெஸ் than 200 இருக்கும் சர்க்குலேஷன்ல. மேக்கப் வந்து லெஸ் than 50. ஓகேங்களா? அப்புறம் அயன் பார்க்கணும், லெஸ் than 1 இருக்கணும் அயன், ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் அமோனியம், சிலிக்கா முக்கியமா அந்த அடுத்தது சிலிக்கா பாத்தீங்கன்னா லெஸ் than 50 இருக்கணும். ஓகேங்களா? அப்புறம் டர்பிடிட்டி, அப்புறம் வந்து டோட்டல் சஸ்பெண்டட் சாலிட்ஸ் வந்து அதுவும் லெஸ் than 10. இதெல்லாம் வந்து பாத்துக்கங்க. அப்புறம் கண்டக்டிவிட்டி பார்த்தாவே உங்களுக்கு டிடிஎஸ் ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அந்த கண்டக்டிவிட்டி பாத்தீங்கன்னா லெஸ் than 500 இருக்கும் சில் வாட்டர் சர்க்குலேஷன்ல. கண்டென்சர் வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா லெஸ் than 800 இருக்கணும். மேக்கப்ல வந்து பாத்தீங்கன்னா லெஸ் than 200 இருக்கணும். சோ இதுதான் முக்கியமான பாராமீட்டர்ஸ். கேட்டாங்கன்னா நீங்க பதில் சொல்லிக்கங்க. ஓகே, அடுத்தது இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க, why we need to do chemical treatment for chilled water? சில்லர் வாட்டருக்கு எதுக்குங்க கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அது என்னங்க பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம பதில் சொல்லணும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா சில்லர் பெர்ஃபார்மன்ஸ் will be improved and increase in system life expectancy. சில்லரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதனால ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து சில்லரோட லைஃபே இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனர்ஜி கன்சம்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதனால உங்களுக்கு ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து எஃபிஷியன்டா இருக்கும். ஸோ கம்மியாகும் எல்லாமே. ஓகேங்களா? அப்புறம் டிக்ரீஸ் இன் வாட்டர் கன்சம்ஷன் டியூ டு லெஸ்ஸர் ப்ளோ டவுன். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வாட்டர் கன்சம்ஷன் வந்து கம்மியாகும். ஏன்னா ப்ளோ டவுன் நீங்க வந்து கரெக்டா குவாலிட்டியான ஒரு வாட்டர் நீங்க வந்து சர்க்குலேஷன்ல இருக்குன்னா எதுக்கு நீங்க ப்ளோ டவுன் கொடுக்க போறீங்க? டிடிஎஸ் ஒன்ஸ் அதிகமானதான் ப்ளோ டவுன் கொடுப்பீங்க. அப்படின்ற பட்சத்துல வாட்டர் கன்சம்ஷனும் ஆட்டோமேட்டிக்கா டிக்ரீஸ் ஆக போகுது. இதுதான் 3 முக்கியமான பெனிஃபிட்ஸ். ஓகேங்களா? அது மட்டும் இல்லைங்க, water quality is very important for not only to ensure the system works efficiently but also to reduce the impact of HVAC system on environment. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் வந்து எஃபிஷியண்டா ஒர்க் பண்றதுக்கு மட்டும் அந்த வாட்டர் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும் கிடையாது. ரெண்டாவதா முக்கியமான பெனிஃபிட், என்வரன்மெண்ட்டுக்கு வந்து நீங்க பாதிக்காம பாத்துக்கிறீங்க. ஓகேங்களா? இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஸ் என்வரன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி தென் அதர் மெத்தட்ஸ். ஓகேங்களா? இது வந்து என்வரன்மெண்டல் ஃப்ரெண்ட்லியா இருக்காது மேக்ஸிமம் இந்த கெமிக்கல்ஸ்லாம். அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. அப்புறம் கெமிக்கல்ஸ் டிஸ்போசல் பண்றது வந்து ப்ராப்பரா பண்ணணும். அது பண்ணலாலும் அது வந்து இம்பாக்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து 2 பிரச்சனை இருக்கு. அது ப்ராப்பரா பண்ணா ஓகே. ஓகே, அடுத்ததா சிம்பிளா ஒரு கேள்வி கேட்டாலும் கேட்பாங்க. ஓகேங்களா? வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ரெஃப்ரிஜிரேட்டர் அண்ட் அன் ஏர் கண்டிஷனர்? ரெஃப்ரிஜிரேட்டர்ன்றது பாத்தீங்கன்னா இஸ் டிசைன் டு மெயின்டைன் a low temperature in an enclosed space, whereas air conditioner is designed to cool and dehumidify the air in a room or a building. ஸோ ரெஃப்ரிஜிரேட்டர்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு என்க்ளோஸ் ஸ்பேஸ், க்ளோஸ்ட் ஸ்பேஸ்ல லோ டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றதுக்காக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஏர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஒரு ரூம் இல்ல பில்டிங்கை வந்து கூல் பண்றதுக்காக டிசைன் பண்ணது. அது மட்டும் இல்ல, கூல் பண்றது மட்டும் இல்ல, ஈரப்பதத்தையும், அதாவது ஈரப்பதம் தேவையான அளவுக்கு ஈரப்பதத்தையும் மெயின்டைன் பண்ண முடியும் இந்த ஏர் கண்டிஷனரால அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கணும். அதை சொன்னா போதும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஹவு கம்ப்ரஷன் சில்லர்ஸ் ஆர் கிளாசிஃபைட். சில்லர்ல கம்ப்ரஸர் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணியே வந்து கிளாசிஃபை பண்றாங்க. ஓகேங்களா? அதுல 4 விதமா இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ரெசிப்ரோகேட்டிங் சில்லர்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு ஸ்க்ரூ சில்லர்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு சென்ட்ரிஃபியூகல் சில்லர்னு சொல்லுவாங்க, 4வது பாத்தீங்கன்னா ஸ்க்ரால் சில்லர்னு சொல்லுவாங்க. இப்படி 4 வகையா இருக்கு. ஓகேங்களா? அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் a single stage and multi stage compressor? ஓகேங்களா? அதாவது சிங்கிள் ஸ்டேஜுக்கும் மல்டி ஸ்டேஜ் கம்ப்ரஸருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கான பதில் பாத்தீங்கன்னா a single stage compressor operates at a fixed speed and can only compress refrigerant gas to one level of pressure, whereas multi-stage compressor can adjust its speed to compress refrigerant gas to multiple levels of pressure, making it more efficient. சிங்கிள் ஸ்டேஜ் கம்ப்ரஸர் பாத்தீங்கன்னா ஃபிக்ஸட் ஸ்பீட்ல தான் ரன் ஆகும். ஸ்பீட்லாம் வேரி பண்ண முடியாது. அதனால இந்த ரெஃப்ரிஜரண்ட் கேஸை வந்து சர்டன் லெவல், அதாவது 1 லெவல் ஆஃப் ப்ரெஷருக்கு மட்டும்தான் வந்து இது வந்து கம்ப்ரஸ் பண்ண முடியும். ஏதாவது ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு வந்து அந்த ப்ரெஷரை வந்து கம்ப்ரஸ் பண்ண முடியும். ஆனா மல்டி ஸ்டேஜ் கம்ப்ரஸர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற காரணத்தால இது வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் லெவல்ஸ் ஆஃப் ப்ரெஷரை வந்து இது வந்து கம்ப்ரஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால இது வந்து மோர் எஃபிஷியன்ட். இது மல்டி ஸ்டேஜ் கம்ப்ரஸர் வந்து ரொம்ப எஃபிஷியன்ட் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா which compression chillers are best and economically energy efficient அப்படின்னு கேட்பாங்க. சோ எந்த கம்ப்ரஷன் சில்லர் வந்து பெஸ்ட், எக்கனாமிக்கலா எஃபிஷியன்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து 3 விதமா நீங்க கம்பேர் பண்ணி சொல்லணும். ஒன்னு வந்து பவர் கன்சம்ஷன் பேஸ் பண்ணி சொல்லணும், இன்னொன்னு லோட பேஸ் பண்ணி, இன்னொன்னு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு ஆகுது அதை பேஸ் பண்ணி சொல்லலாம். மெயினா வந்து பவர் கன்சம்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ரெசிப்ரோகேட்டிங் சில்லர்ஸ் பாத்தீங்கன்னா
ஏர் கூலிங்லையும் யூஸ் பண்ணுவாங்க, வாட்டர் கூலிங்லையும் யூஸ் பண்ணுவாங்க. ஏர் கூல்டுல பாத்தீங்கன்னா 1 to 1.3 கிலோவாட் வந்து கன்சம்ஷன் எடுக்கும் ஒரு டன்னுக்கு. இதே வந்து வாட்டர் கூல்டு பாத்தீங்கன்னா 0.7ல இருந்து 1 கிலோவாட் எடுக்கும். ஸ்க்ரூ சில்லர்ஸ் பாத்தீங்கன்னா 1.1 to 1.5 கிலோவாட் வந்து பவர் கன்சம்ஷன் ஒரு டன்னுக்கு. இதே வந்து வாட்டர் கூல்ல பாத்தீங்கன்னா 0.65ல இருந்து 0.9 கிலோவாட். ஓகேங்களா? சென்ட்ரிஃபியூகல் சில்லர்ஸ் எடுத்தீங்கன்னா இது வந்து வெறும் வாட்டர் கூல்ல தான் வரும், அதுவும் ஹையர் கெப்பாசிட்டிக்கு தான் வரும். அதாவது 90 to 1000 டன்ஸ் ரேஞ்சுக்கு தான் இந்த சென்ட்ரிஃபியூகல் சில்லர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதுவும் வாட்டர் கூல் சில்லருக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதோட பவர் கன்சம்ஷன் பாத்தீங்கன்னா வெறும் 0.5 to 0.6 கிலோவாட் ஒரு டன்னுக்கு தான் எடுக்கும், அவ்வளவுதான் கன்சியூமே ஆகும் பவர். சோ மொத்தமா நீங்க பார்க்கும்போது வாட்டர் கூல் சில்லர் தான் மோர் எஃபிஷியன்ட் தென் ஏர் கூல் சில்லர்ஸ் அப்படின்றது நீங்க புரிஞ்சுங்க. அதுல வந்து முக்கியமா இந்த சென்ட்ரிஃபியூகல் சில்லர்ஸ் வந்து மோர் எனர்ஜி எஃபிஷியன்ட் அப்படின்றது நீங்க சொல்லலாம் ஹையர் கெப்பாசிட்டின்னு போகும்போது. ஓகே, அடுத்ததான் லோட பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன். இப்ப லோடு வந்து பாத்தீங்கன்னா பீக் லோடு வந்து பாத்தீங்கன்னா 80 to 100 டன்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. அப்போ வந்து ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர் தான் பெஸ்ட். ஓகேங்களா? அதான் நீங்க சொல்லலாம். இப்ப சப்போஸ் வந்து பீக் லோடு வந்து மோர் தென் 200 டன்ஸ் ஆனா அப் டு 750 டன்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்க்ரூ கம்ப்ரஸர் சொல்லலாம், அதுதான் வந்து ஒரு எக்கனாமிக்கலா எஃபிஷியன்ட் அப்படின்றது நீங்க சொல்லலாம். ஓகேங்களா? ஆனா ஹையர் கெப்பாசிட்டி போகும்போது, அதாவது 750 டன்ஸ்க்கு மேல போகும்போது சென்ட்ரிஃபியூகல் சில்லர்ஸ் தான் வந்து மோர் எக்கனாமிக்கல் அப்படின்றது நீங்க சொல்லலாம், அதுவும் வந்து வாட்டர் கூல்டு கண்டென்சர் ஆபரேஷன்ல. ஓகேங்களா? அந்த ஆப்ஷன்ல தான் நீங்க சொல்லணும். ஓகே, அதனால எஃபிஷியன்சி ஆஃப் வாட்டர் கூல் சில்லர் இஸ் ஆல்வேஸ் ஹையர் தென் தி எஃபிஷியன்சி ஆஃப் ஏர் சில்லர்ஸ் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்தது கேபிட்டல் காஸ்ட்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஷன் சில்லர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லெஸ் எக்ஸ்பென்சிவ் தென் ஆல் சில்லர்ஸ் ஃபார் ஸ்மாலர் கெப்பாசிட்டிஸ் அண்ட் ஸ்க்ரூ கம்ப்ரஷன் சில்லர்ஸ் ஆர் மோர் எக்ஸ்பென்சிவ் இன் டர்ம்ஸ் ஆஃப் இனிஷியல் காஸ்ட். ஓகேங்க, ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஷன் சில்லர் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான காஸ்ட் ஸ்மாலர் கெப்பாசிட்டி சொல்லும் போது. ஓகேங்களா? ஆனா ஸ்க்ரூ கம்ப்ரஷன் சில்லர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து எக்ஸ்பென்சிவ் வந்து இனிஷியல் காஸ்ட்டும் வந்து அதிகம் அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்தது அந்த சென்ட்ரிஃபியூகல் சில்லர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 10 to 15% cheaper than screw compressor in most sizes with the same operating conditions. ஓகேங்களா? சோ ஸ்க்ரூ கம்ப்ரஸ் வேணுமா சென்ட்ரிஃபியூகல் கம்ப்ரஸர் வேணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா சென்ட்ரிஃபியூகல் சில்லர்ஸ் தான் நீங்க போகணும், ஏன்னா 15% கிட்ட வந்து சீப்பர், அது ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி the initial cost of centrifugal chiller is higher than the reciprocating chiller in capacities less than 200 tons but is better with the higher capacities. So எப்போ 200 tons குள்ள போகும்போது நீங்க வந்து reciprocating chiller இல்ல screw compressor நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். எப்போ வந்து 200 tons மேல கெப்பாசிட்டி இருக்குதோ அப்ப நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா சென்ட்ரிஃபியூகல் சில்லரை தான் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அது வந்து ஞாபகம் வச்சுங்க. சோ இதுதான் வந்து பேசிக் கம்பேரிசன், எது எஃபிஷியன்ட்டா இருக்கு அப்படின்றது நீங்க கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியும். அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா வாட் இஸ் தி கூலிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் டேட்டா சென்டர். டேட்டா சென்டருக்கு என்ன கூலிங் ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம பதில் சொல்ல தெரியணுங்க, ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரே வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஐடி எக்யூப்மெண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேராமீட்டர்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த 3 முக்கியமானது அந்த பேராமீட்டர்ஸ் படி தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 18 டிகிரி சென்டிகிரேட் அப்புறம் 27 டிகிரி சென்டிகிரேட் அக்கார்டிங் டு அந்த ஐடி எக்யூப்மெண்ட்டோட மேனுஃபேக்சர் என்ன சொல்றோ அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றது மேக்ஸிமம் இதான் இருக்கும் 18 டிகிரி சென்டிகிரேட். ஓகேங்களா? டியூ பாயிண்ட் சொல்லும்போது -9 டிகிரி சென்டிகிரேட் டு 15 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் இருக்கிறது மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி பாத்தீங்கன்னா RH 60% மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து டேட்டா சென்டரோட ரெக்கமெண்டேஷன், கூலிங் ஸ்டாண்டர்ட் ரெக்கமெண்டேஷன். ஓகே, அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா ஹவு டு மெஷர் தி ஹீட் அவுட்புட். ஹீட் அவுட்புட்டை எப்படி மெஷர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஹீட்ன்றதே ஒரு எனர்ஜி இல்லையா, அது எப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூல்ஸ்ல சொல்லுவாங்க, இல்ல BTU டன்ஸ்ல சொல்லுவாங்க, இல்ல கேலரிஸ்ல சொல்லுவாங்க. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹீட் தான். ஓகே, இந்த காமன் மெஷர்ஸ் ஆஃப் ஹீட் அவுட்புட் ரேட் எப்படி இருக்கும் ஒரு எக்யூப்மெண்ட்டுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா BTU per hour சொல்லுவாங்க, இல்ல டன்ஸ் per hour சொல்லுவாங்க, இல்ல ஜூல்ஸ் per hour, ஜூல்ஸ் per second சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ஜூல்ஸ் per second வந்து பாத்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு வாட்ஸ். ஸோ இதை நீங்க புரிஞ்சுக்கணும், ஹீட் அவுட்புட் ரேட். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து எக்யூப்மெண்ட்டுக்கு எப்படி சொல்லுவாங்க அப்படின்றது தான். ஓகே, அதுக்கப்புறம் வேர்ல்டு வைடா பாத்தீங்கன்னா காமன் ஸ்டாண்டர்ட் என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கூலிங் கெப்பாசிட்டி வந்து நார்மலா மெஷர்ட் இன் வாட்ஸ்ல தான். பவர், கூலிங் கெப்பாசிட்டி எல்லாமே பாத்தீங்கன்னா வாட்ஸ்ல தான் மெஷர் பண்ணுவாங்க, ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு ஒரு கன்வர்ஷன் டேபிளே இருக்குங்க. ஹீட் அவுட்புட்டுக்கு பாத்தீங்கன்னா BTU per hour அப்படின்னா அதை வந்து நீங்க வாட்ஸ் கன்வெர்ட் பண்ணா மல்டிபிளிகேஷன் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா 0.293. அதே மாதிரி வாட்ஸை வந்து நீங்க BTU per hour கன்வெர்ட் பண்றதுக்கு 3.41 வந்து மல்டிப்ளை பண்ணினா வந்துடும். அதே மாதிரி டன்ஸை வந்து நீங்க வந்து வாட்ஸை கன்வெர்ட் பண்ணு வச்சுங்களேன் 3530 நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா வந்து வாட்ஸ் கிடைச்சிடும். அதே மாதிரி வாட்ஸ் நீங்க வந்து டன்ஸா வந்து கன்வெர்ட் பண்ணா 0.000283 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா கிடைச்சிடும். ஸோ இது வந்து காமனா பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அதனால இதுங்க சொல்றேன். ஓகே, அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா வாட் இஸ் ஹீட் ரெக்கவரி சிஸ்டம். இந்த ஹீட் ரெக்கவரி சிஸ்டம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இட் ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன் தி ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பேஸ் பண்ணி தான் இது வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் ஆர் நாட் டிஸ்ட்ராய்ட் ரேதர் இட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர். ஸோ இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எனர்ஜி வந்து
கிரியேட் பண்ணவும் முடியாது, டிஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. அது ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதுதான் வந்து சொல்லுது. ஓகேங்களா? இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த பேசிக் பிரின்சிபல். இந்த ஹீட் ரெக்கவரி சிஸ்டமும் இதே பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுது. அதாவது ஃப்ரெஷ் ஏர் வந்து பாத்தீங்கன்னா ஹீட் இருக்கும், வெளியில இருக்கிற ஏர் வந்து டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும், அது பில்டிங்குள்ள வந்து வருதுன்னு வச்சுங்களேன். ஏற்கனவே பில்டிங்குள்ள இருக்கிற ஏர் வந்து கூல்டான ஏர், ஓகே, கூலான ஏர். அந்த ஏர் வெளில போகும்போது இந்த வெளியில இருந்து வர ஏர்ல இருக்கிற ஹீட்டை வந்து இந்த உள்ள வந்து வெளில போற ஏருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுது ஹீட்டை. ஸோ இந்த ஹீட் ரெக்கவரி தான் வந்து நம்ம ஹீட் ரெக்கவரி சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஹீட் ரெக்கவரி சிஸ்டம் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸாஸ்ட் ஏர்ல இருக்கிற எனர்ஜி வந்து நம்ம யூஸ் பண்ணி ஃப்ரெஷ் ஏர் வந்து பில்டிங்குள்ள என்ட்ரி ஆகுது இல்லையா, அதை வந்து ப்ரீ கண்டிஷன் பண்ணி அனுப்புறோம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா பில்டிங்ல கூலான அந்த ஏர்ல வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம வெளில போகுது கூலான ஏர். எனர்ஜி வேஸ்ட் தானே, அது கூல் பண்றதுக்கான எனர்ஜி நம்ம வந்து நிறைய யூஸ் பண்ணிருப்போம் இல்லையா, அது வந்து வேஸ்ட் இல்லையா, அந்த எனர்ஜி யூஸ் பண்றோம் நம்ம. ஓகேங்களா? அந்த எனர்ஜி யூஸ் பண்ணி உள்ள ஃப்ரெஷ் ஏர் உள்ள வரும்போது அது வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. ஸோ அங்க வந்து ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடந்துருது. ஓகேங்களா? கூல் பண்ணி அனுப்பிடுது, ஹீட்டை வெளில எடுத்துருது. ஓகே. ஸோ இந்த ப்ரீ கண்டிஷன் ஏர் பாத்தீங்கன்னா பில்டிங்குள்ள என்டர் ஆன பிறகு அதுக்கான கூல் பண்றதுக்கான எனர்ஜி வந்து உங்களுக்கு அதிகமா தேவைப்படாது. ஏற்கனவே வந்து ஓரளவுக்கு டெம்பரேச்சர் குறைஞ்சி உள்ள வரத்தால உங்களுக்கு அதிகமான எனர்ஜி தேவைப்படாது கூல் பண்றதுக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதனால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனர்ஜி காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். ரெண்டாவது, எக்யூப்மெண்ட் காஸ்ட்டும் உங்களுக்கு வந்து கேபிட்டல் எக்யூப்மெண்ட் காஸ்ட். கேபிட்டல்னா என்ன அர்த்தம்? இனிஷியலா வந்து எக்யூப்மெண்டோட கெப்பாசிட்டி நீங்க குறைச்சே வந்து அதுக்கேற்ற மாதிரி குறைச்சே நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் இந்த ஹீட் ரெக்கவரி சிஸ்டம் இருந்ததுன்னா. ஓகேங்களா? ரெண்டாவது, ஆப்ரேஷன் காஸ்டும் குறையும். அப்புறம் ரெடியூசஸ் என்வரன்மெண்டல் இம்பாக்டும் இது வந்து ஆட்டோமேட்டிக்கா குறையுது அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கலாம். அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் ஹீட் ரெக்கவரி சிஸ்டம் இன் ஏஹெச்யூ? ஏஹெச்யூல என்ன மாதிரியான ஹீட் ரெக்கவரி சிஸ்டம் டைப்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் ஹீட் ரெக்கவரி சிஸ்டம் இருக்குங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹீட் ரெக்கவரி வீல்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு கிராஸ் பிளேட் ஹீட் எக்ஸ்சேஞ்சர், மூணாவதா ரவுண்ட் அரவுண்ட் காயில்னு சொல்லுவாங்க, நாலாவது ஹீட் பைப். ஓகேங்களா? நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹீட் ரெக்கவரி வீல் தான். ஓகேங்களா? அடுத்ததான் நீங்க தெரிஞ்சுக்க போது பாத்தீங்கன்னா, வாட் இஸ் ஹீட் ரெக்கவரி வீல், அதாவது HRW, அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு கேட்பாங்க. HRWன்றது பாத்தீங்கன்னா 4 பேர் இருக்குங்க. ஹீட் ரெக்கவரி வீல்னு சொல்லலாம், இன்னொன்னு என்தால்பி வீல்னு சொல்லலாம், அப்புறம் தெர்மல் வீல்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ரோட்டரி ஹீட் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா ஹீட் ரெக்கவரி தான். ஓகேங்களா? ஹீட் ரெக்கவரி சிஸ்டத்தை ரெஃபர் பண்ணுது. ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்தால்பின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் அமௌண்ட் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி விதின் தி சிஸ்டம் கம்பைன்ட் வித் தி ப்ராடக்ட் ஆஃப் பிரஷர் அண்ட் வேல்யூம். ஓகேங்களா? இந்த என்தால்பின்றத ஒரு இன்டர்னல் எனர்ஜியை தான் குறிக்குது. அமௌண்ட் ஆஃப் எவ்வளவு இன்டர்னல் எனர்ஜி இருக்கு அதை தான் அது குறிக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரஷர் வேல்யூமோட கம்பைன்டான ஒரு ப்ராடக்ட் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓகே. இந்த HVACல கான்ஸ்டன்ட் பிரஷர்ல இந்த சேஞ்ச் இன் என்தால்பி பாத்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு ஹீட் அப்சர்வ்ட் ஆர் ரிலீஸ்டு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த ஹீட் ரெக்கவரி வீல் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். அதனுடைய ஒர்க்கிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் a type of energy recovery heat exchanger between 2 streams of air. Buildings use mechanical ventilation to supply fresh air and extract contaminated air from buildings. The fresh air must be either heated or cooled to acceptable temperature and relative humidity. The heating or cooling of fresh air consumes significant energy while already conditioned air is wasted by exhausting out. ஸோ இதுல என்ன ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்படின்றது ஏற்கனவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அதாவது ஹீட் எக்ஸ்சேஞ்ச் தான் நடக்குது, அதான் மெயின். இது எனர்ஜி ரிகவரின்றது பாத்தீங்கன்னா தேவையில்லாத எனர்ஜி வெளில போகுதுன்னா அதுல இருந்து கொஞ்சம் ரெக்கவரி பண்ணி உள்ள எடுத்துக்கிறது தான் வந்து ஒரு எனர்ஜி ரிகவரின்னு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுதான் வந்து மெயினான ஒரு பிரின்சிபல். இதுல வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் வென்டிலேஷன் மூலியமா தான் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் ஏரை வந்து உள்ள வந்து நம்ம வந்து ஃபீட் பண்றோம் பில்டிங்குள்ள. ஓகேங்களா? இன்னொன்னு பில்டிங்ல இருந்து வெளில அனுப்பத்தை எக்ஸ்ட்ராக்ட் ஏர் யூஸ் பண்றோம். ஃப்ரெஷ் ஏர் ஃபேன் இருக்கும், எக்ஸ்ட்ராக்ட் ஃபேன் இருக்கும். இந்த ஹீட் ரெக்கவரி வீல வந்து என்தால்பி வீல்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து காமனா வந்து எல்லா ஏஹெச்சும், அதாவது ஃப்ரெஷ் ஏர் ஹேண்ட்லிங் யூனிட்ல வந்து எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்றது. ஓகேங்களா? இதனால ஏன் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேவிங் தான் நீங்க சொல்லணும். மோர் தென் 50% சேவிங் கிடைக்குது. அதாவது வெளியில போற எனர்ஜி, தேவையில்லாத கூலிங் எனர்ஜி வந்து நம்ம அப்சர்வ் பண்ணி எனர்ஜி ரெக்கவரி பண்றோம். ரெக்கவர் பண்ணி உள்ள போற ஏர்ல வந்து டெம்பரேச்சர் குறைச்சி உள்ள போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான எனர்ஜி கன்சம்ஷனை வந்து நம்ம குறைக்கிறோம். கூலிங் பண்ற எனர்ஜி கன்சம்ஷனை வந்து குறைக்கிறோம் அப்படின்றது நீங்க சொன்னாவே போதும். ஓகேங்களா? இதனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜி காஸ்ட் ரெடியூஸ் ஆக போகுது. அடுத்தது பேசிக்கான ஒரு கேள்வி, வாட் ஆர் தி ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் இன்டோர் ஏர் குவாலிட்டி? ஒரு ஏர் குவாலிட்டி இன்டோர்ல எப்படி இருக்கணும், அதனுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்றது கேட்டாங்கன்னா நம்ம பதில் சொல்ல தெரியணும். அதை எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிலேட்டட் டு ஹெல்த் அண்ட் கம்ஃபர்ட் ஆஃப் பில்டிங் ஆக்குமெண்ட்ஸ். ஒரு பில்டிங்குள்ள இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற மனுஷங்களுக்கு ஏர் வந்து
எப்படி இருக்கணும்னா ஹெல்த்தும் கம்ஃபர்ட்டும் கொடுக்கணும். இந்த இன்டோர் ஏர் குவாலிட்டி வரத்துக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொல்யூட்டன் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், ஆர்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணணும், டெம்பரேச்சர் தேவையான டெம்பரேச்சர் கொடுக்கணும், ஹியூமிடிட்டி தேவையானது கொடுக்கணும், அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ் தட் கேன் இம்பாக்ட் தி ஹெல்த் அண்ட் கம்ஃபர்ட் ஆஃப் பில்டிங் ஆக்குமெண்ட்ஸ். எதெல்லாம் வந்து ஹெல்த்தையும் கம்ஃபர்ட்டும் வந்து பாதிக்குதோ அங்க இருக்கிற மனுஷங்களுக்கு அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதுதான் வந்து ப்ராப்பரான இன்டோர் ஏர் குவாலிட்டி அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இன்டோர் ஏர் குவாலிட்டியில இன்னொன்று நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஏர் சேஞ்ச் ரேட்டு இல்லைன்னா ஏர் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே ஒரு ரூம்ல இருக்கிறீங்க, அந்த காத்தை திருப்பி நீங்க சுவாசிச்சு இருக்க முடியாது அதே காத்தை. ஓகேங்களா? சோ அந்த காத்தை வெளியில அனுப்பிட்டு ஃப்ரெஷ் ஏர் திரும்ப உள்ள என்ட்ரி எடுத்துன்னு வரணும். ஓகேங்களா? இந்த எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து இது குறிக்குது, ஏர் எக்ஸ்சேஞ்ச் ரேட். அது எவ்வளவு இருக்கணும் ஒரு வீட்டுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.35 ஏர் சேஞ்சஸ் பெர் ஹவர் இருக்கணும், பெர் ஹவருக்கு. அதே மாதிரி பட் நாட் லெஸ் தென் 15 cubic feet ஆஃப் ஏர் பெர் மினிட் பெர் பர்சன். ஒரு ஆளுக்கு இவ்வளோன்றது இருக்குது அது. ஓகேங்களா? இது வந்து நீங்க அந்த டேபர் காலம் பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரா ஸ்டாண்டர்ட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு பேசிக்கா தெரிஞ்சதுக்காக இது சொன்னேன். ஓகேங்களா? அடுத்த கேள்வி என்னன்னா, why choosing a correct size air conditioning for a room is important. ஒரு ரூமுக்கு கரெக்டான சைஸ் ஏசி வாங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ தானே வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த கெப்பாசிட்டி வந்து ஒன்னு ஓவர் சைஸ் ஆயிடும், இல்லைன்னா அண்டர் சைஸ் ஆயிடும். சரி, கம்மியான கெப்பாசிட்டி, கம்மியான டன்னேஜ் கெப்பாசிட்டி வாங்கிட்டீங்கன்னா அது என்ன ஆகும், கண்டினியூஸா ரன் பண்ணினே இருக்கணும். நீங்க கண்டினியூஸா ரன் ஆகும், கூலிங் வரதுக்கு பல நேரம் ஆகும், இதனால பல மணி நேரம் ஆகும். ஓகேங்களா? ரெக்கார்ட் கூலிங் வர்றதுக்கு. ஏன்னா கெப்பாசிட்டி வந்து கம்மி கெப்பாசிட்டி, ரொம்ப நேரம் கண்டினியூஸா ரன் ஆகின்னு இருக்கும் அது பாட்டுன்னு. இதனால உங்களுக்கு எனர்ஜி கன்சம்ஷன் வந்து அதிகமா தேவைப்படும், எனர்ஜி கன்சம்ஷன் அதிகமாகும். அது இல்லாம எஃபெக்டிவ்னஸ், கூலிங் எஃபெக்டிவ்னஸ் வந்து சீக்கிரமே வராது. ஓகேங்களா? சோ இதெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் சின்ன கெப்பாசிட்டிக்கு போயிட்டீங்கன்னா. இதே ஓவர் சைஸ் கெப்பாசிட்டி போயிட்டீங்கன்னா கம்ப்ரஸர் வந்து ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆகும், அதை ரன் ஆகும், திரும்ப ஆஃப் ஆகும், ரன் ஆகும், ஆஃப் ஆகும், அடிக்கடி ஆன் ஆஃப் ஆகினே இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா கூலிங் வந்து ஒரு யூனிஃபார்மே இருக்காது, யூனிஃபார்மா இருக்காது அந்த ரூம்குள்ள. ஓகேங்களா? இதனால வந்து எனர்ஜி கன்சம்ஷனும் வந்து அதிகமாகும். ஏன் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கம்ப்ரஸர் ஒரு முறையும் ஆன் ஆகும்போது உங்களுக்கு இனிஷியல் கரண்ட், ஸ்டார்டிங் கரண்ட் பாத்தீங்கன்னா 6 times ஹையரா எடுக்கும் நார்மல் கரண்ட்டை விட. சோ இதை புரிஞ்சுக்கணும். அதனால உங்களுக்கு தேவையில்லாத எனர்ஜி கன்சம்ஷன் வேஸ்ட் ஆகும். ஓகேங்களா? அது இல்லாம கம்ப்ரஸரோட லைஃபே வந்து குறையும். ஓகேங்களா? அந்த லைஃபே குறையும் ஆட்டோமேட்டிக்கா, ஏன்னா அடிக்கடி ஆன் ஆஃப் ஆகினே இருக்கு இல்லையா, அதனால அதனோட லைஃபே குறைஞ்சிடும். ஓகேங்களா? இதனால ஆக்குபன்ஸ்க்கு வந்து டிஸ்கம்ஃபர்ட்டை கொடுக்குது. ஸோ இந்த கரெக்ட் சைஸ் ஏசியை சூஸ் பண்றதுக்கு ஒரு தம்ப் ரூலே இருக்குதுங்க. சீலிங் இருக்கிற பட்சத்துல நீங்க ஒரு டன் ஏசி வந்து 250 to 350 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு யூஸ் பண்ணலாம். வீட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டன் ஏசி வந்து பாத்தீங்கன்னா 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு யூஸ் பண்ணா அது போதும். ஓகேங்களா? அப்படின்னா ஹவு டு செலக்ட் ப்ராப்பர் சைஸ் ஏசி ஃபார் ஏ ரூம் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ஒரு ரூமுக்கு ஏசி எப்படி நீங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நிறைய பேராமீட்டர்ஸ் செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து சீலிங்கோட ஹைட் பார்க்கணும், அப்புறம் அந்த ரூமுக்குள்ள எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்றது பார்க்கணும், ரெண்டு விஷயம். மூணாவது, how well the room is insulated such as flooring, glass and other openings. ஏதாவது ஓப்பனிங்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஃப்ளோரிங் எப்படி பண்ணியிருக்காங்க, வால்லாம் எப்படி இருக்கு, கிளாஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது எப்படி இருக்கு, அதனுடைய இன்சுலேஷன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்கணும் நீங்க. அப்புறம் அந்த ரூம் எந்த பக்கம் லொக்கேட் ஆயிருக்கு, அதாவது சூரிய ஒளியை டைரக்டா படுதா இல்ல வந்து வேற பக்கம் படுதா, எந்த பக்கம் படுது, ஈஸ்ட் பக்கம் இருக்கா இல்ல வேற பக்கம் இருக்கான்றதெல்லாம் நீங்க பார்க்கணும். இதெல்லாம் வந்து நீங்க கன்சிடர் பண்ணணும் ஒரு ஏசியை சூஸ் பண்றதுக்கு. அது மட்டும் இல்லைங்க, அந்த ரூம்ல இருந்து வேற ஏதாவது ஹீட், கிச்சன் மாதிரி இருக்கிற ஏரியாலாம் யூஸ் பண்றீங்க, இல்ல வந்து ஃபுட் கோர்ட்டுக்கு யூஸ் பண்றோம், ஏசி செலக்ட் பண்றோம்னா அங்கெல்லாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து ஹீட் வந்து கால்குலேஷனுக்கு எடுத்துக்கணும், ஹீட் லோடு. ஓகேங்களா? அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, வாட் இஸ் அன் ஏர் சேஞ்ச்? ஏர் சேஞ்ச்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கான டெஃபினேஷன் பாத்தீங்கன்னா, an air change is how many times the air enters and exits a room in 1 hour. 1 hourக்குள்ள ஏர் வந்து எத்தனை முறை வந்து ரூம்குள்ள என்டர் ஆகுது, எக்ஸிட் ஆகுது அப்படின்றத குறிக்கிறது தான் இந்த ஏர் சேஞ்ச். ஓகேங்களா? இது ஸோ அதுக்கான அந்த ஏர் சேஞ்சஸ் ஃபார்முலா என்னன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது தெரிஞ்சாதான் நம்ம வந்து ஏர் சேஞ்சஸ் பெர் ஹவர் கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து டேபர் காலம் ஒரு ரூமுக்கும் வந்து ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ரூமுக்கு வந்து இவ்வளவு ஏர் சேஞ்சஸ் நடக்கணும் அப்படின்றது இருக்கு. ஓகேங்களா? இந்த டேபர் காலம் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பேஸ்மெண்ட்டுக்கு, பெட்ரூமுக்கு, பாத்ரூமுக்கு, லிவிங் ரூம், கிச்சன், லாண்ட்ரிக்கு எல்லாம் இது வந்து எந்த அளவுக்கு வந்து ஏர் சேஞ்சஸ் நடக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அது இருக்கு, அதை பேஸ் பண்ணி நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி ஆஃபீஸ்க்குலாம் என்ன இருக்கு பாருங்க, லஞ்ச் பிரேக் ரூமு, கான்ஃபரன்ஸ் ரூமு, அப்புறம் கம்ப்யூட்டர் ரூமு, ஸ்மோக்கிங் ஏரியா, பிசினஸ் ஆஃபீஸ், இது எல்லாத்துக்கும் ஒரு ஏர் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே இருக்கு, அதை நீங்க கம்பேர் பண்ணிக்க முடியும். ஏர் சேஞ்சஸ் வந்து மெஷர் பண்ணிட்டு ஏற்கனவே ஒரு ரூம்ல இருக்கீங்க, அந்த ரூம்ல என்ன ஏர் சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றதுக்கு தான் இந்த ஃபார்முலா. ஏர் சேஞ்சஸ் பெர் ஹவர் ஈக்குவல் டு CFM into 60 minutes டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ரூம். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது கிடைச்சிடும் ஏர் சேஞ்சஸ் பெர் ஹவர் என்ன இருக்கு அந்த ரூம்குள்ளன்னு. அதுக்கப்புறம் நீங்க ஃபர்தரா வந்து அதுக்கேற்ற மாதிரி வென்டிலேஷன் இன்க்ரீஸ் பண்ணாம என்ன பண்றதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம்.
ஓகேங்களா? அடுத்த ஹவு டு கால்குலேட் ரூம் ஏர் சேஞ்சஸ் அப்படின்னு கேட்பாங்க. இந்த ஏர் சேஞ்சஸ் எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க, எப்படி கால்குலேட் பண்ணீங்க ஒரு ரூம்குள்ள அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல தெரியணும். இது வந்து சிஎஃப்எம் ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ணோம் இல்லையா? சிஎஃப்எம் மெஷர் பண்றதுக்கு அனிமோமீட்டர் இருந்ததுன்னா அது போதும், அதை வச்சு நீங்க மெஷர் பண்ண முடியும். சிஎஃப்எம்ன்றது cubic feet per minute, ஓகேங்களா? அது வந்து நீங்க அவர் கன்வெர்ட் பண்றதா into 60 minutes போட்டா வந்துரு போகுது, ஓகேங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேல்யூம் ஆஃப் தி ரூம் கண்டுபிடிங்க. வேல்யூம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? லென்த், வித், ஹைட் இது மூணுத்தையும் நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, மெஷர் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது வேல்யூம் ஆஃப் தி ரூம் கிடைச்சிட்டு போகுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நீங்க ஏர் சேஞ்சஸ் பெர் ஹவர் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரிஞ்சிட போகுது அந்த ரூமுக்கு என்ன ஏர் சேஞ்சஸ் அப்படின்றது. அதை பேஸ் பண்ணி நீங்க கம்பேர் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கால்குலேஷன் பண்ணலாம். ஏதாவது ஒரு ரூம் எடுத்துங்களேன், ஆஃபீஸ் ரூம்னு வச்சுங்களேன், பிசினஸ் ஆஃபீஸ் ரூம் 6 to 8 இருக்குன்னு ஏர் சேஞ்சஸ் பெர் ஹவர்னு வச்சுங்க. இதுல வந்து நம்ம மெஷர் பண்ணும்போது ஒரு 300 கிடைக்குதுன்னு வச்சுங்க, அனிமோமீட்டர் வச்சு மெஷர் பண்றீங்க, உங்களுக்கு 300 CFM வருது. அது இன்டூ 60 மினிட்ஸ் போட்டு டிவைடட் பை 15 into 20 into 8 இதுதான் வந்து லென்த் வித் ஹைட், ஓகேங்களா? அதை வந்து டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏர் சேஞ்சஸ் பெர் ஹவர் வந்து 7.5 கிடைக்குது. அங்க என்ன இருக்கு, பிசினஸ் ஆஃபீஸ்ல வந்து 6 to 8 இருந்தா போதுன்றது. அப்ப கரெக்ட் தான் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் கம்மியா இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க வென்டிலேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஷேர் பண்ணுங்க, கூடவே பெல் நோட்டிபிகேஷன் தட்டி விட்டுருங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.